Hello friends, welcome back to my channel Kritika's Academy. நம்ம கிளாஸ்ல ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா அப்படின்றத பற்றி சில கிளாஸஸ் பார்த்துருக்கோம். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துருக்கோம். என்சிஆர்டி சிலபஸில் எக்கனாமிக்ஸில் ஒரு கிளாஸ் அப்படின்றது வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி அண்ட் யூபிஎஸ்சி இது இரண்டுக்குமே ரொம்ப முக்கியமான ஜென்ரல் சயின்ஸில் இருக்கக்கூடிய டாபிக் தான். ஸோ இன்றைக்கி டாபிக் என்ன அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் மீன் பை கிளாசிஃபிகேஷன். கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்றது வந்து தெரியணும். த சிஸ்டம் ஆஃப் சார்ட்டிங் லிவிங் ஆர்கானிசம்ஸ் இன்டு வேரியஸ் குரூப்ஸ் பேஸ்ட் ஆன் த சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஸ்சிமிலாரிட்டிஸ் இஸ் கால்ட் அஸ் த கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா வகைப்படுத்துதல் அல்லது வகைப்பாடு அப்படின்னு சொல்லி அர்த்தம். கேட்டகரைசேஷன் அப்படின்ற மாதிரியான அர்த்தம். ஸோ எல்லா லிவிங் ஆர்கானிசத்தையும் அதுக்கு இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ் ஒற்றுமைகள் மற்றும் டிசிமிலாரிட்டிஸ் வேற்றுமைகள் இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி வேரியஸ் குரூப்ஸாக வந்து பிரிக்கக்கூடிய அந்த சிஸ்டத்தை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ லிவிங் ஆர்கானிசம்ஸ் அப்படின்றது எப்படி வந்து டிஃபர் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் size, shape, habitat, mode of nutrition etc. ஸோ அதனுடைய உருவம் சைஸ் அப்படின்றது அண்ட் ஷேப் அது எந்த விதத்தில் இருக்குது அண்ட் தென் ஹேபிட்டட் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் எந்த மாதிரியான மோட் ஆஃப் நியூட்ரிஷன் வந்து இருக்குது ஆட்டோட்ரோபிக்கா ஹெட்ரோட்ரோபிக்கா பாராசிட்டிக்கா சாப்ரோஃபிட்டிக்கா இந்த மாதிரியானதில் தான் லிவிங் ஆர்கானிசம்ஸ் அப்படின்றது ஒன்னோட ஒன்று வந்து டிஃபர் ஆகுது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் அமீபா அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா அகாரிகஸ் ஃபங்கை குரூப்பை சேர்ந்தது. ஸோ இது இரண்டும் இருக்குது. அமீபா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திஸ் இஸ் யூனிசெல்லுலார், வேற அகாரிகஸ் அப்படின்றது வந்து மல்டி செல்லுலார். சைஸ் அப்படின்றதுல இங்கேயே வந்து ஒரு டிஃபரன்ஷியேஷன் இருக்கு. ஷேப் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து இர்ரெகுலர் இன் ஷேப், வரஸ் அகாரிகஸ் அப்படின்றது வந்து என்னதுன்னா ரெகுலர் இன் ஷேப். ஸோ ஒரு காளான் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இதனுடைய ஹேபிட்டட் அப்படின்றது வேற, இதனுடைய ஹேபிட்டட் அப்படின்றது வேற, இதனுடைய மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்றது வேற, இதனுடைய மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்றது வேற. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கானிசம்ஸ் அண்ட் அதர் ஆர்கானிசம்ஸ் இது எல்லாத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ் மற்றும் டிஸ்சிமிலாரிட்டிஸை பேஸ் பண்ணி அதை வகைப்படுத்துறது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் ஆர் த லெவல்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஸோ இந்த வகைப்பாடு அப்படின்றதுனுடைய லெவல்ஸ் என்னென்ன, இதனுடைய ஆர்டர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். எதுக்கப்புறம் எது அப்படின்றத வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கிங்டம், செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா பைலம், தேர்ட் ஒன் வந்து கிளாஸ், ஃபோர்த் ஒன் வந்து ஆர்டர், ஃபிஃப்த் ஒன் வந்து ஃபேமிலி, சிக்ஸ்த் ஒன் ஜீனஸ் அண்ட் தென் செவன்த் ஒன் வந்து என்னதுன்னா ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. கிங்டம், பைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ் அண்ட் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. எக்ஸாம்பிள் நம்ம இப்போ வந்து ஃப்ராக் அப்படின்றது எடுத்துக்கிறோம். ஸோ ஃப்ராக் அப்படின்றது ரேனா ஹெக்ஸாடாக்டிலா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இது எந்த கிங்டத்தை சார்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அனிமேலியா அப்படின்ற கிங்டத்தை சார்ந்தது. அண்ட் அதே மாதிரி இது வந்து வெர்டிபிரேட்டா அப்படின்றத சேர்ந்தது. அதில் வந்து சப்பைலம் வந்து என்ன அப்படின்னா கார்டேட்டா அப்படின்றது முதுகெலும்பு உள்ளது அப்படின்றது. கிளாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆம்பிபியா அப்படின்றதுல வரும். ஸோ ஆம்பிபியன்ஸ் அப்படின்னா தே லிவ் போத் ஆன் லேண்ட் அண்ட் இன் வாட்டர், நிலத்திலையும் வாழும் நீர்லையும் வாழக்கூடிய உயிரினங்களை ஆம்பிபியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் ஜீனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரேனா அண்ட் தென் ஸ்பீசிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹெக்ஸாடாக்டிலா. அதுலேயே வந்து நிறைய தவளை இருக்குது, தேரை அப்படின்னு சொல்லி இருக்குது, தவளைன்றது இருக்குது. ஸோ இந்த ஸ்பீசிஸ் அப்படின்ற நேம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிஃபர் ஆகும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃப்ராக் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து இவ்வளோ விதமான கிளாசிஃபிகேஷன் அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா லெவல்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஸோ என்னென்ன விதமான கிளாசிஃபிகேஷன் யார் ப்ரப்போஸ் பண்ணால் என்னென்ன கிங்டம்ஸ் அதில் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருந்துச்சு அப்படின்றது தான். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 2 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் அப்படின்றத ப்ரப்போஸ் பண்ணது கெரோலஸ் லினேயஸ் அப்படின்றவர். இதில் பிளான்ஸ் மற்றும் அனிமல்ஸ் ஆகிய 2 கிங்டம் மட்டும்தான் இருந்துச்சு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 3 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் அப்படின்றது எர்னஸ்ட் ஹெக்கேல் அப்படின்றவர் வந்து ப்ரப்போஸ் பண்ணாரு. இதில் புரோட்டிஸ்டா, பிளான்டே அண்ட் அனிமேலியா ஆகிய 3 கிங்டம்ஸ் வந்து இருந்துச்சு. 4 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் அப்படின்றத ப்ரப்போஸ் பண்ணது ஹெர்பர்ட் எஃப் கோப்லாண்ட் அப்படின்றவர். இதில் மொனிரா, புரோட்டிஸ்டா, பிளான்டே அண்ட் அனிமேலியா அப்படின்ற 4 கிங்டம்ஸ் வந்து இருந்துச்சு. 5 கிங்டம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இதை ப்ரப்போஸ் பண்ணது யார் அப்படின்னா ஆர்ஹெச் விட்டேக்கர்.
என்னென்ன கிங்டம்ஸ் இதில் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்குன்னா மொனீரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அண்ட் அனிமேலியா அப்படின்றது. ஸோ ஆரம்பத்திலிருந்தே ப்ரொப்போஸ் பண்ணப்பட்ட கிங்டம்ஸ் அப்படின்னா பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், தாவரங்கள் மற்றும் விலங்குகள். அதுக்கப்புறமா ஆட் பண்ணப்பட்டது புரோட்டிஸ்டா, அதுக்கப்புறமா ஆட் பண்ணப்பட்டது மொனீரா, ஃபைனலாக ஆட் பண்ணப்பட்டது என்ன அப்படின்னா ஃபங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய. ஸோ 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனில் என்னென்ன இருக்குது, என்னென்ன கிங்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு பதிலாக பாக்டீரியா அப்படின்றத கொடுத்தும் கேட்டிருக்காங்க. ஸோ பாக்டீரியா அப்படின்றது வந்து மொனீரா அப்படின்ற கிங்டத்தை சார்ந்தது தான். ஸோ என்னென்ன கிங்டம்ஸ் வந்து இருக்குது, அதனுடைய நேம் என்ன அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை ப்ரப்போஸ் பண்ணது யார் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ எத்தனை விதமான கிங்டம்ஸ் இது வரைக்கும் ப்ரப்போஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். இதை யார் ப்ரப்போஸ் பண்ணா அப்படின்னா ராபர்ட் ஹார்டிங் விட்டேக்கர், ஆர்ஹெச் விட்டேக்கர் அப்படின்றவர் எப்போ ப்ரப்போஸ் பண்ணார் அப்படின்னா 1969 வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கார். 1969 அப்படின்றது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம்ஸ் கமிஷன் அப்படின்றது 1966 1969 வரைக்கும் மொரார்ஜி தேசாய் அப்படின்ற ஒரு தலைமையில் இருக்கும். அதே மாதிரி தமிழ்நாடு அப்படின்றது நேம் சேஞ்ச் பண்ணப்பட்டதும் 1969 தான். ஸோ அந்த 1969 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்ஹெச் விட்டேக்கர் அப்படின்றவர் வந்து 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் அப்படின்றது வந்து ப்ரப்போஸ் பண்ணாரு. இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹி வாஸ் அன் அமெரிக்கன் பிளான்ட் எக்காலஜிஸ்ட். ஸோ என்னென்ன கிங்டம்ஸ் வந்து இவர் ப்ரப்போஸ் பண்ணாரு, மொனீரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அண்ட் அனிமேலியா அப்படின்னு சொல்லக்கூடிய 5 கிங்டம்ஸ் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ மொனீரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அண்ட் அனிமேலியா அப்படின்ற 5 கிங்டம்ஸ் வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. இதில் ஃபர்ஸ்ட் கிங்டம் தான் எது அப்படின்னா மொனீரா அப்படின்றது. ஸோ அந்த மொனீரா அப்படின்றதுல என்னென்ன மாதிரியான ஆர்கானிசம்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இட் கம்ப்ரைசஸ் ஆல் பாக்டீரியா அண்ட் சைனோபாக்டீரியா. ஸோ எல்லா பாக்டீரியாக்களும் ப்ளூ கிரீன் ஆல்கேக்களும் வந்து இந்த மொனீரா அப்படின்ற கிங்டத்தில் வந்து இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. தே ஆர் பிரிமிட்டிவ் யூனிசெல்லுலார் சிங்கிள் செல்ட் ஆர்கானிசம். பிரிமிட்டிவ் அப்படின்னா ஆரம்ப முதலாக அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ ஆரம்பத்திலிருந்தே வந்து இருக்கக்கூடிய ஒற்றை செல்லுள்ள உயிரினங்கள் தான் இந்த கிங்டம் மொனீரா அப்படின்றதுல இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. தே ஆர் ப்ரோகரியாட்டிக். ப்ரோகரியாட்டிக் அப்படின்னு பார்த்தோம்னா நோ ட்ரூ நியூக்ளியஸ், அதனுடைய செல்லில் வந்து உண்மையான நியூக்ளியஸ் அப்படின்றது வந்து இருக்காது. அதை தான் ப்ரோகரியாட்டிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதனுடைய மோட் ஆஃப் நியூட்ரிஷன் பார்த்தோம்னா ஆட்டோட்ரோபிக் ஆர் ஹெட்ரோட்ரோபிக். ஸோ இது வந்து தானாகவே உணவை வந்து தயாரித்து கொள்ளக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கிறதாகவும் இருக்கலாம், ஆட்டோட்ரோப்ஸாகவும் இருக்கலாம், அல்லது வேற லிவிங் ஆர்கானிசத்தை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடியதாகவும் இருக்கும், ஹெட்ரோட்ராபிக் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஸோ இதுதான் 2 மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்றது கிங்டம் மொனீரா அப்படின்றதுல இருக்கக்கூடியது. ஒவ்வொரு கிங்டத்துலையும் என்னென்ன ஆர்கானிசம்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ மொனீரா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பாக்டீரியா அண்ட் சைனோபாக்டீரியா, ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பாக்டீரியா அண்ட் சைனோபாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே, இது எல்லாமே வந்து கிங்டம் மொனீரா அப்படின்றதுல வந்து இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ பாக்டீரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதை பற்றி கேட்டிருக்கிற கொஷின்ஸை வந்து நான் நோட் மாதிரி கொடுத்துருக்கேன். பாக்டீரியா அப்படின்றது வந்து யார் டிஸ்கவர் பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்டன் வன் லியூவென்ஹாக் அப்படின்றவர் 1675 வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. இவர் வந்து ஒரு டச் சயின்டிஸ்ட். இவர் பாக்டீரியாக்களை அனிமல் கியூல்ஸ் அப்படின்னு சொல்லி தான் வந்து அழைச்சாரு. இந்த பாக்டீரியாக்கள் அப்படின்றது வந்து உலகத்திலேயே தோன்றப்பட்ட முதல் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணப்படுது. ஸோ தே ஆர் கன்சிடர்ட் அஸ் த ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு ஆர்கானிசம்ஸ் இன் த வேர்ல்ட். இதை எதில் மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா மைக்ரான்ஸில் வந்து மெஷர் பண்ணுவோம். ஒரு மைக்ரான் அப்படின்றது வந்து என்னன்னா விச் இஸ் ஈக்குவல் டு 1/1000 மில்லிமீட்டர் தான் ஒரு மைக்ரான் அப்படின்னு சொல்லக்கூடியது. பாக்டீரியாஸ் அப்படின்றது வந்து என்னென்ன ஷேப்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ராட் ஷேப்பில் இருக்குது, ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது, கமா ஷேப்பில் இருக்குது, ஸ்பைரல் ஷேப்பில் இருக்குது. இந்த மாதிரியான டிஃபரெண்ட் ஷேப்ஸில் வந்து இருக்குது. நம்மளுடைய ஹியூமன் கட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய ஹியூமன் கட்டில் ஆவரேஜாக பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 kg ஆஃப் பாக்டீரியாக்கள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இருக்குது. ஸோ இந்த பாக்டீரியாக்கள்லாம் வந்து என்னதுன்னா ஹார்ம்ஃபுல்லானதா அப்படின்னு கேட்டாங்கன்னா இல்லை. இதனுடைய ப்ரெசன்ஸ் அப்படின்றது வந்து என்னதுன்னா நம்மளுடைய நார்மல் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப எசென்ஷியலானது தான் வந்து என்னதுன்னா இந்த பாக்டீரியாக்கள் அப்படின்றது. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஹியூமன் கட்டில் இருக்குது. அதாவது உணவு செரிமான குழாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, அந்த ஹியூமன் கட்டில் தான் வந்து இந்த 1 kg ஆஃப் பாக்டீரியா அப்படின்றது வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கிங்டம் புரோட்டிஸ்டா அப்படின்றது. இந்த கிங்டம் புரோட்டிஸ்டா அப்படின்றதுல எல்லா யூனிசெல்லுலார் யூகரியாட்ஸ். யூகரியாட்ஸ் அப்படின்னா தே ஹாவ் அ ட்ரூ நியூக்ளியஸ் என்க்ளோஸ்டு பை அ நியூக்ளியர் மெம்பரைன். நியூக்ளியர் மெம்பரைன் சுற்றி இருக்கும், அதுக்கு நடுவில் நியூக்ளியஸ்ன்றது இருக்கும் செல்லில்.
ஸோ டிஃபைன்டு நியூக்ளியஸ் இருந்துச்சுன்னா அதை யூக்கரியாட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரியான ஒற்றை செல் உள்ள எல்லா யூக்கரியாட்ஸும் கிங்டம் புரோட்டிஸ்டா அப்படின்றதுல இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ என்னென்ன மாதிரியானது வரும்னா ஒற்றை செல் உள்ள ஆல்கே மற்றும் புரோட்டோசோவன்ஸ். ஸோ புரோட்டோசோவாஸ் இது எல்லாமே வந்து கிங்டம் புரோட்டிஸ்டா அப்படின்றதுல இருக்கு. இந்த புரோட்டிஸ்டா அப்படின்றதுல இருக்கக்கூடிய அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் இது வந்து சால்ட் வாட்டர்லையும் இருக்கும், ஃப்ரெஷ் வாட்டர்லையும் இருக்கும். அதே மாதிரி சில இது வந்து பாராசைட்ஸாவும் என்ன பண்ணும் அப்படின்னா வாழும். இது வந்து சிங்கிள் செல்டு ஒற்றை செல்லுள்ள உயிரினங்களா இருந்தாலும் தன்னுடைய பாடி தேவையான எல்லா ஆக்டிவிட்டிஸையும் தனக்குத்தானே பெர்ஃபார்ம் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அப்படின்றது வந்து இந்த புரோட்டிஸ்டா அப்படின்றதுக்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இருக்கு. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூக்கரியாட்டிக் அப்படின்னா நியூக்ளியஸ் அப்படின்றது வந்து டிஃபைன்டா இருக்கும். சில புரோட்டிஸ்டா குரூப்ஸ்ல இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ்க்கு வந்து குளோரோபிளாஸ்ட் அப்படின்றது வந்து இருக்கு. இந்த குளோரோபிளாஸ்ட் அப்படின்றது இருக்கிறதுனால இது வந்து இதுக்கு தேவையான ஓன் ஃபுட்டை ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலமா என்ன பண்ணுது அப்படின்னா மேக் பண்ணிக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து என்ன அப்படின்னா யூக்ளினா அப்படின்றது வந்து இதனுடைய எக்ஸாம்பிள். ஸோ இந்த யூக்ளினா அப்படின்றதுடைய பிக்சர் பார்த்தா தெரியும். நியூக்ளியஸ் அப்படின்றது வந்து இருக்கு. அதே மாதிரி இந்த கிரீன் சப்ஸ்டன்ஸை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய ஹெல்ப்பால் இது என்ன பண்ணுது அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலமாக தனக்கு தேவையான ஓன் ஃபுட்டை வந்து என்ன பண்ணிக்குதுன்னா தயாரித்து கொள்ளுது. இதில் இருக்கக்கூடியது வந்து என்னதுன்னா ஃப்ளாஜெலம். ஸோ இந்த ஃப்ளாஜெலம் அப்படின்றது வந்து என்னதுன்னா மூமெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பாக்டீரியா அப்படின்னா என்ன இருக்குது, யூக்ளினா அப்படின்னா என்ன இருக்குது, அதே மாதிரி எர்த்வாம்னா என்ன இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் இருக்கக்கூடிய அந்த மூமெண்ட்கான ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த பார்ட்டுடைய பேர் கேட்பாங்க. ஸோ யூக்ளினா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ளாஜெல்லம் அப்படின்றது, இது பாராமிசியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சீலியா அப்படின்றது இருக்கு. அமீபா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபால்ஸ் ஃபுட், ஸோ பொய்க்கால் அப்படின்றது இருக்கு. ஸோ இதை மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. யூக்ளினா அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஃப்ளாஜெல்லம் அப்படின்றதான் வந்து யூக்ளினால இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் என்னென்ன குரூப்ஸ் ஆஃப் புரோட்டிஸ்டா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பிளான்ஸ் லைக் புரோட்டிஸ்டா அண்ட் அனிமல்ஸ் லைக் புரோட்டிஸ்டா. அந்த பிளான்ஸ் லைக் புரோட்டிஸ்டாவை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா மைக்ரோ ஆல்கே அப்படின்னு சொல்றோம். எதனால இதை மைக்ரோ ஆல்கேன்னு சொல்றோம்னா இதை வந்து மைக்ரோஸ்கோப்னால மட்டும்தான் வந்து பார்க்க முடியும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா கிளாமிடோமோனஸ் அண்ட் வால்வாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அனிமல் லைக் புரோட்டிஸ்டாவை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா புரோட்டோசோவன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து அமீபா மற்றும் பாராமிசியம் இது எல்லாமே வந்து இந்த புரோட்டோசோவன்ஸ் அப்படின்ற குரூப்குள்ள வரும். ஸோ பாராமிசியம் அப்படின்றது இதுதான் இந்த இருக்கக்கூடிய சின்ன சின்ன இந்த பார்ட்ஸ் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா சீலியா அப்படின்னு சொல்றோம். ஸோ அங்க வந்து ஃபிளாஜெல்லம் அப்படின்னு பார்த்தோம்ல அதே மாதிரி இங்க கிளாமிடோமோனஸ் அப்படின்றதுலையும் ஃபிளாஜெல்லம் அப்படின்றது வந்து இருக்கு. இங்க இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா சீலியா அப்படின்றது. அமீபால இருக்கக்கூடியது வந்து என்னதுன்னா ஃபால்ஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ தீஸ் ஆர் த குரூப் ஆஃப் புரோட்டிஸ்டாஸ், பிளான்ஸ் லைக் புரோட்டிஸ்டா அண்ட் அனிமல் லைக் புரோட்டிஸ்டா அப்படின்றது. நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூக்ளினா அப்படின்றதுல வந்து குளோரோபிளாஸ்ட் அப்படின்றது இருக்கிறதுனால இது தனக்கு தேவையான ஃபுட்டை வந்து சிந்தசைஸ் பண்ணிக்குது அப்படின்னு பார்த்தோம். அதுலேயே 2 மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்றது வந்து இருக்கு. இன் பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட் அண்ட் இன் ஆப்சன்ஸ் ஆஃப் சன்லைட் அப்படின்றது. ஸோ இன் பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட் இது வந்து என்னவா பிஹேவ் பண்ணுது அப்படின்னா ஆட்டோட்ரோபிக்கா பிஹேவ் பண்ணுது. ஆப்சன்ஸ் ஆஃப் சன்லைட் சூரிய ஒளி அப்படின்னு இல்லாதப்ப இது ஹெட்ரோட்ரோபிக்கா பிஹேவ் பண்ணுது. இந்த மாதிரியான மோட் ஆஃப் நியூட்ரிஷனை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா மைசோட்ராபிக் அப்படின்னு சொல்றோம். ஸோ ரொம்ப முக்கியமானது. இந்த மைசோட்ராபிக் அப்படின்ற மோட் ஆஃப் நியூட்ரிஷன் எதுல இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. மைசோட்ராபிக் நியூட்ரிஷன்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆட்டோட்ரோபிக்காவும் பிஹேவ் பண்ணும், ஹெட்ரோட்ரோபிக்காவும் பிஹேவ் பண்ணும். அதுதான் மைசோட்ராபிக் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதனால இதை வந்து பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இது இரண்டுக்கும் இடையே வந்து ஒரு பார்டர் லைன்ல வந்து இருக்கு. அதே மாதிரி எல்லா யூனிசெல்லுலார் பிளான்ட்ஸையுமே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பைட்டோ பிளாங்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி எல்லா யூனிசெல்லுலார் ஒற்றை செல்லுள்ள அனிமல் குரூப்ஸை சேர்ந்தது எல்லாத்தையும் ஜூ பிளாங்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பிளான்ட்ஸ் அப்படின்னா பைட்டோ பிளாங்டன்ஸ், அனிமல்ஸ் அப்படின்னா ஜூ பிளாங்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஆல்கே அப்படின்றத பத்தி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னா பைக்காலஜி அப்படின்றது. ஸோ ஆல்கே பத்தி படிக்கக்கூடியதை வந்து பைக்காலஜி அப்படின்னு சொல்றோம். ஃபங்கை அப்படின்றத பத்தி படிக்கக்கூடியதை வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா மைக்காலஜி அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுவும் கேட்பாங்க. ஆந்திர பிரதேஷ் அண்ட் எஃப்எம் ரேடியோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்கே அப்படின்னா பைக்காலஜி, ஃபங்கை அப்படின்னா மைக்காலஜி அப்படின்றது. நெக்ஸ்ட் கிங்டம் பார்த்தோம் அப்படின்னா ஃபங்கை அப்படின்றது. இந்த ஃபங்கையும் வந்து என்னதுன்னா யூக்கரியாட்டிக் தான். யூக்கரியாட்டிக் அப்படின்னா என்னன்னு ஆல்ரெடி டெஃபினிஷன் சொல்லியிருக்கேன். இது வந்து யூனிசெல்லுலாராகவும் இருக்கலாம்,
இதுக்கு எக்ஸாம்பிள் ஈஸ்ட். ஸோ நம்ம பிரெட் மேக் பண்ணுறது, பன் மேக் பண்ணுறது, இது எல்லாத்துலேயுமே நம்ம வீட்டிலே வந்து யூஸ் பண்ணுவேன். ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அது யூனிசெல்லுலார். மல்டி செல்லுலார்னு எடுத்துக்கிட்டோம்னா ரைசோபஸ் அகாரிகஸ், இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடிய எடிபிள் மஷ்ரூம்லாம் வந்து அகாரிகஸ் குரூப்பை சார்ந்தது தான். ஸோ அதை வந்து மல்டி செல்லுலாருக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறோம். இதனுடைய மோட் ஆஃப் நியூட்ரிஷன் பார்த்தோம்னா ஹெட்ரோட்ராபிக். ஏன் அப்படின்னா இதில் வந்து இந்த க்ரீன் பிக்மெண்ட்டான குளோரோஃபில் அப்படின்றது இல்லாததுனால இது மற்ற ஆர்கானிசத்துக்கு தான் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. இதனுடைய பாடி அப்படின்றது எதனால் ஆக்கப்பட்டிருக்கு, இதனுடைய செல்வால் அப்படின்றது எதனால் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பாடி அப்படின்றது மைசீலியம் அப்படின்றதுனால ஆக்கப்பட்டிருக்கு. அதே இது செல்வால் அப்படின்றது சைட்டின் அப்படின்ற காம்ப்ளெக்ஸ் சுகர்னால ஆக்கப்பட்டிருக்கு. இந்த ஃபங்கை அப்படின்றது டீகம்போசர்ஸாகவும் இருக்கும், பாராசைட்ஸாகவும் இருக்கும். பாராசைட்ஸ் அப்படின்னா ஒட்டுண்ணிகள், மற்ற ஆர்கானிசத்துல ஒட்டிக்கிட்டு அதுல இருந்து நியூட்ரிஷன்ஸை எடுத்துக்கக்கூடியதை பாராசைட்ஸ்ன்னு சொல்றோம். டீகம்போசர்ஸ் அப்படின்னா மட்க வைக்க செய்யக்கூடிய ஆர்கானிசம்ஸ், டீகே காசிங் ஆர்கானிசத்தை தான் டீகம்போசர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபங்கை அப்படின்றது எய்தர் டீகம்போசர்ஸாகவும் இருக்கும், பாராசைட்ஸாகவும் இருக்கும். இந்த ஃபங்கை அப்படின்றத பத்தி படிக்கக்கூடியதா மைக்காலஜி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ எஃப்எம் ரேடியோ ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய நியூட்ரிஷன் அப்படின்றத பேஸ் பண்ணி இந்த ஃபங்கை அப்படின்றது வந்து 3 விதமா பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் பாராசைட்ஸ், செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா சாப்ரோஃபைட்ஸ் அப்படின்றது, அண்ட் தென் தேர்ட் ஒன் அப்படின்னா என்னதுன்னா சிம்பயான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. பாராசைட்ஸ் அப்படின்னா என்ன, தே லிவ் ஆன் லிவிங் ஆர்கானிசம்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பியூக்கினியா. சாப்ரோஃபைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா they live on dead and decaying matter, இறந்து போன மக்கி போன பொருள்ல வந்து வளரக்கூடியதை சாப்ரோஃபைட்ஸ்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் வந்து அகாரிகஸ் அண்ட் ரைசோபஸ் அப்படின்றது. சிம்பயான்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஸோ சிம்பயான்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்கே அண்ட் ஃபங்கை. ஆல்கே அப்படின்னா பாசி. ஸோ அந்த பாசியும் இந்த ஃபங்கை பூஞ்சை குரூப்ஸும் இது வந்து ஒரு அசோசியேஷன்ல வாழக்கூடியது தான் சிம்பயான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த சிம்பயான்ஸ் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா லிச்சன்ஸ் அப்படின்றது. they are on the root of higher plants, example mycorrhiza. ஸோ இந்த ஆல்கே அப்படின்றது வந்து குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்கிறதுனால ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும். வேரஸ் அதுக்கு தேவையான வாட்டர் இந்த மாதிரியான ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து ஃபங்கை அப்படின்றது வந்து அதுக்கு கொடுக்கும். ஸோ இந்த ஆல்கேயும் ஃபங்கையும் சேர்ந்து ஒரு அசோசியேஷனாக வாழக்கூடியது தான் என்ன சொல்றோம் அப்படின்னா சிம்பயான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். என்னென்ன கிளாஸஸ் ஆஃப் ஃபங்கை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 4 கிளாஸஸ் ஆஃப் ஃபங்கை இருக்கு. ஸோ இந்த கிளாஸஸ் என்னென்ன அண்ட் அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜைகோமைகோட்டா அப்படின்றது, இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பிரெட் மோல்டு. ஸோ பிரெட் அப்படின்றது வந்து வாங்கி ரொம்ப நாள் ஆச்சுனாலே இந்த மாதிரியான பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்பாட்ஸ் வந்து அதில் அப்பியர் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் வந்து என்னன்னா பிரெட் மோல்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. திஸ் இஸ் ஆல்சோ கிளாஸ் ஆஃப் ஃபங்கை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அஸ்கோமைகோட்டா அப்படின்றது, இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா சாக் ஃபங்கை அப்படின்றது. தேர்ட் கிளாஸ் என்ன அப்படின்னா பெசிடியோமைகோட்டா, இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கிளப் ஃபங்கை அப்படின்றது. ஸோ தே லிவ் இன் கிளப்ஸ். ஸோ 1 2 அந்த மாதிரி இருக்காது, கிளப்பா இருக்கிறதுனால இதுக்கு கிளப் ஃபங்கை அப்படின்னு சொல்றோம். அடுத்த கிளாஸ் என்ன அப்படின்னா டியூட்ரோமைகோட்டா, இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா பெனிசிலியம் அப்படின்றது வந்து இதுக்கு எக்ஸாம்பிளா இருக்கு. ஸோ ஜைகோமைகோட்டானா பிரெட் மோல்ட், அஸ்கோமைகோட்டானா சாக் ஃபங்கை, பெசிடியோமைகோட்டானா கிளப் ஃபங்கை, டியூட்ரோமைகோட்டா அப்படின்னா பெனிசிலியம் அப்படின்றது வந்து எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் இதனுடைய யூசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபங்கை அப்படின்றத என்னென்ன மாதிரி யூஸ் பண்றோம், தே ஆர் யூஸ்ட் அஸ் ஃபுட். மஷ்ரூம்ஸ் அப்படின்றது வந்து புரோட்டீன் மற்றும் மினரல்ஸ்னால அதிக அளவில் வந்து பேக் பண்ணப்பட்டது தான் வந்து இந்த மஷ்ரூம்ஸ் அப்படின்றது. மோஸ்ட் காமன் எடிபிள் மஷ்ரூம் எது அப்படின்னா பட்டன் மஷ்ரூம், அதாவது அகாரிகஸ் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. அடுத்து வந்து ஆன்டிபயோட்டிக்ஸா யூஸ் பண்றோம். ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு உயிரினத்திலிருந்து எடுக்கக்கூடிய கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இன்னொரு உயிரினத்தினுடைய வளர்ச்சியை வந்து ஸ்டாப் பண்றதுக்கோ அதை வந்து கில் பண்றதுக்கோ யூஸ் பண்ணப்படுறது ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா பெனிசிலின், ஸ்ட்ரெப்டோமைசின், நியோமைசின், ஜென்டாமைசின், எரித்ரோமைசின் எல்லாமே டேப்லெட் ஃபார்மேட்லேயே வந்து அவைலபிளா இருக்கு. பெனிசிலின் அப்படின்றது வந்து கேள்விப்பட்டிருக்கோம். இட் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் பெனிசிலியத்திலிருந்து எடுக்கப்படுறது அந்த பெனிசிலின் அப்படின்றது. ஸோ அலெக்சாண்டர் ஃபிளெமிங் அப்படின்றவர் தான் வந்து இதை வந்து டிஸ்கவர் பண்ணாரு. நெக்ஸ்ட் வைட்டமின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வைட்டமின் பி, அதில் ரிபோஃப்ளெவின் அப்படின்றதனுடைய சிந்தசைஸ், அதனுடைய உற்பத்திக்கு வந்து இந்த ஃபங்கை அப்படின்றது வந்து என்ன பண்றாங்கன்னா யூஸ் பண்றாங்க. அடுத்து எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ், அதாவது சுகர் சொல்யூஷனை ஆல்கஹாலா கன்வெர்ட் பண்ற ப்ராசஸ் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் அப்போ கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது வந்து என்ன ஆகுதுன்னா
லிபரேட் ஆகுது. ஸோ ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னா பித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. வைன், ஆல்கஹால் இது எல்லாமே மொலாசஸ் அப்படின்றது சுகர் கேன்ல இருந்து வரக்கூடியது. ஸோ அதுல இருந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த ஆக்டிவிட்டிக்கு வந்து ஈஸ்ட் அப்படின்றத வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பயன்படுத்துறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து என்னதுன்னா ஃபங்கையுடைய யூசஸ். ஸோ ஃபங்கை அப்படின்றதுல என்னென்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தோம், அதுல என்னென்ன கிளாஸ் இருக்குன்னு பார்த்தோம், அதனுடைய யூசஸ் என்னன்னு அதை பத்தி படிக்கக்கூடிய படிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிளான்டே, கிங்டம் பிளான்டே அப்படின்றது இந்த பிளான்டே அண்ட் அனிமேலியா அப்படின்ற 2 கிங்டம்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த கிங்டம் பிளான்டே அப்படின்றதுல எல்லா மல்டி செல்லுலார் பிளான்ட்ஸ், நிலத்துல வாழக்கூடியது அண்ட் நீர்ல வாழக்கூடியது எல்லாமே மல்டி செல்லுலார் பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து கிங்டம் பிளான்டேல வந்து இன்க்ளூட் பண்ணப்படுது. யூனிசெல்லுலார் பிளான்ட்ஸை வந்து என்ன பார்த்தோம், பைட்டோ பிளான்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி யூனிசெல்லுலார் அனிமல்ஸ் அப்படின்றது வந்து ஜூ பிளான்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து யூனிசெல்லுலார் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். இப்போ பார்க்க போறது மல்டி செல்லுலார் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். இந்த பிளான்ட் செல்ஸ் அப்படின்றதுல வந்து அவுட்டர் செல் வால் அப்படின்றது இருக்கு, செல் சுவர் அப்படின்றது இருக்கு. அதுல என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா செல்லுலோஸ் அப்படின்றது வந்து இருக்கு. மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து ஆட்டோட்ரோப்ஸா இருக்கு, சில இது வந்து ஹெட்ரோட்ரோப்ஸா இருக்கு. இந்த ஹெட்ரோட்ரோப்ஸ் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கஸ்குட்டா அப்படின்றது விச் இஸ் அ பாராசைட். ஸோ மற்ற ஆர்கானிசத்துல வந்து ஒட்டுண்ணியா வாழக்கூடியது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நெப்பந்தஸ் ட்ரோசரா, இதெல்லாம் இன்செக்டிவோரஸ் பிளான்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ பூச்சி தின்னிகள். இந்த நெப்பந்தஸ் அப்படின்னு ட்ரோசோஃபரா இது ரெண்டுமே வந்து எக்ஸாம்பிளா கேட்டிருக்காங்க. இன்செக்டிவோரஸ் பிளான்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து நைட்ரஜன் டெஃபிஷியண்டா இருக்கக்கூடிய சாயில்ஸ்ல வளரக்கூடியது. இந்த இன்செக்ட்ஸை வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா டைஜஸ்ட் பண்ணும். அதில் செக்ரேட் ஆகக்கூடிய சில ஃப்ளூயிட் சப்ஸ்டன்ஸை வச்சு அந்த இன்செக்ட்ஸை வந்து டைஜஸ்ட் பண்ணி ஆயிலுக்கு தேவையான நைட்ரஜனை வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த நெப்பந்தஸ் அண்ட் ட்ரோசோஃபரா அப்படின்றது வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கும். ஸோ இது எல்லாமே என்ன சொல்றோம், ஹெட்ரோட்ரோப்ஸ் அப்படின்றதுக்கு வந்து எக்ஸாம்பிளா இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த கிங்டம் பிளான்டே அப்படின்றத 2 குரூப்பா பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ் அண்ட் ஃப்ளவரிங் பிளான்ஸ் அப்படின்றது, பூவா தாவரங்கள் அண்ட் பூக்கும் தாவரங்கள் அப்படின்றது. நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ் அப்படின்றத கிரிப்டோகேம்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஃப்ளவரிங் பிளான்ஸ் அப்படின்றத பெனரோகேம்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்கே, பிரையோஃபைட்டா அண்ட் டெரிடோஃபைட்டா அப்படின்றது இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து யூனிசெல்லுலார் ஆல்கே தான் பார்த்துருக்கோம். நீங்க பார்க்குறது வந்து மல்டி செல்லுலார் ஆல்கே. அதே மாதிரி ஃப்ளவரிங் பிளான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பூக்கும் தாவரங்கள் அப்படின்றது ஜிம்னோஸ்போம்ஸ், ஆஞ்சியோஸ்போம்ஸ் அப்படின்னு சொல்லி 2 குரூப்பா வந்து பிரிக்கிறோம். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போறதுதான் வந்து என்னதுன்னா ஆல்கே அப்படின்றது. இது எல்லாமே வந்து கிரீன் வாட்டர் பிளான்ட்ஸ், தண்ணியில வாழக்கூடிய பச்சை தாவரங்கள். இது வந்து சிம்பிளான அண்ட் பிரிமிட்டிவ் பிளான்ட்ஸ். இதனுடைய பாடி அப்படின்றது வேறு, ஸ்டெம், லீவ்ஸ் இந்த மாதிரி எந்த ஒரு டிஃபரன்ஷியேஷனுமே இருக்காது. இது வந்து யூனிசெல்லரா இருக்கலாம், மல்டி செல்லரா இருக்கலாம், ஃபிலமெண்டஸா இருக்கலாம் அல்லது பிரான்ச்சடா இருக்கலாம். இதனுடைய செல்வால் அப்படின்றது வந்து செல்லுலோஸ் அப்படின்றதுனால ஆக்கப்பட்டிருக்கு. இதுல குளோரோஃபில் அப்படின்ற பிக்மெண்ட் இருக்கிறதுனால இது தனக்கு தேவையான ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்குது. இந்த ஆல்கே அப்படின்றது எப்படி வந்து இனப்பெருக்கம் பண்ணுது, ரீப்ரொடக்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா பை வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா ஃப்ராக்மெண்டேஷன் மெத்தட். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா ஸ்போர்ஸ் ஃபார்மேஷன், ஸ்போர்ஸ் அப்படின்றத வந்து ஃபார்ம் பண்ணி அதன் மூலமா அதை வந்து இனப்பெருக்கம் பண்ணும். அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா செக்ஸ் ஆர்கன்ஸான ஆந்த்ரீடியா அண்ட் ஆர்கிகோனியா அப்படின்ற 2 செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி இனப்பெருக்கம் பண்ணுச்சு அப்படின்னா அதை வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதில் பார்த்தா தெரியும் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது எப்படி ஃபார்ம் ஆகுது அண்ட் தென் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது வந்து எப்படி இருக்கு அப்படின்னு. இது வந்து என்னன்னா ஸ்போர் ஃபார்மேஷன், ஸோ ஜூ ஸ்போர் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஸ்போர்ஸ் அப்படின்றது ஃபார்ம் பண்ணி அதுல இருந்து ஒரு சிங்கிள் ஆல்கே அப்படின்றது வந்து டெவலப் ஆகிறத என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்போர்ஸ் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது இதுல கொடுத்துருக்கு. எக் அப்படின்றது ஃபார்ம் ஆகும், எக் வந்து சைகோட்டா டெவலப் ஆகும், அதுல இருந்து ஒரு நியூ ஆல்கே அப்படின்றது வந்து ஃபார்ம் ஆகுது. ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆல்கேலே ஒரு ஃப்ராக்மெண்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா உடையுது. ஸோ அந்த ஃப்ராக்மெண்ட் வந்து இண்டிவிஜுவல் ஆல்கியா வந்து டெவலப் ஆகிறது தான் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கே. எப்படி வந்து மோட் ஆஃப் நியூட்ரிஷனை பேஸ் பண்ணி ஃபங்கை அப்படின்றது வந்து 3 விதமா பிரிக்கிறோமோ அதே மாதிரி இங்க ஆல்கே அப்படின்றத அதுல இருக்கக்கூடிய அந்த போட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி 4 விதமா பிரிக்கிறாங்க. ஸோ என்னென்ன மாதிரியான போட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ் இதுல இருக்கு அப்படின்னா
green, brown, red or blue green அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த கலர் பேஸ் பண்ணி இதை வந்து 4 கிளாஸாக பிரிக்கிறாங்க. கிளாஸ் சைனோஃபைட்டா, கிளாஸ் குளோரோஃபைட்டா, கிளாஸ் பேயோஃபைட்டா அண்ட் கிளாஸ் ரோடோஃபைட்டா அப்படின்னு சொல்லக்கூடியது. ப்ளூ கிரீன் ஆல்கே அப்படின்றது வந்து கிளாஸ் சயனோஃபைட்டா அப்படின்றது வந்து சேர்ந்தது. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஆசிலேட்டோரியா அப்படின்றது. கிரீன் ஆல்கே அப்படின்றது வந்து கிளாஸ் குளோரோஃபைட்டா அப்படின்றத சேர்ந்தது. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கிளாமிடோமோனஸ் ஆல்ரெடி பார்த்தோம். நெக்ஸ்ட் ப்ரௌன் ஆல்கே அப்படின்னு பார்த்தோம்னா கிளாஸ் பேயோஃபைட்டா அப்படின்றது. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா சர்காசம் அப்படின்றது. ரெட் ஆல்கே அப்படின்றது வந்து கிளாஸ் ரோடோஃபைட்டா அப்படின்றது. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா பாலிசிப்போனியா அப்படின்றது. ஸோ இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா ஆல்கே அப்படின்றதுனுடைய கிளாசிஃபிகேஷன் எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தோம்னா பேஸ்ட் ஆன் த போட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பிரையோஃபைட்டா. ஆல்கே அப்படின்றது வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ்ல வந்து பார்க்கறது தான். அதுக்கு அடுத்தது தான் வந்து என்னன்னா இந்த பிரையோஃபைட்டா அப்படின்றது. ஸோ டேஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் பிளான்ஸ் டு கம் அவுட் ஆஃப் வாட்டர் டு கெட் அடாப்டட் டு லிவ் ஆன் த லேண்ட். எந்த பிளான்ஸ் குரூப்ஸ் வந்து நீர்ல இருந்து வெளியேறி முதல்ல லேண்ட் அப்படின்றதுக்கு வந்து அங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகி வாழ ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா பிரையோஃபைட்டா அப்படின்றது தான். ஸோ ஆனால் இது வந்து ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது இனப்பெருக்கம் அப்படின்றது வந்து இன் பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர்ல மட்டும்தான் ரீப்ரொடியூஸ் பண்ணும். ஆல்கே அப்படின்றதுல பார்த்தோம் அப்படின்னா ரூட்டு, ஸ்டெம், லீஃப் இந்த மாதிரியான டிஃபரன்சியேஷன் வந்து இருக்காதுன்னு பார்த்தோம். ஆனால் இங்கே பிரையோஃபைட்டா அப்படின்றதுல ரூட் மாதிரியான, ஸ்டெம் மாதிரியான, லீஃப் மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கும். இதனுடைய ரீப்ரொடக்ஷன் பார்த்தோம்னா செக்ஷுவல் அண்ட் ஏசெக்ஷுவல். அங்கே பார்த்தோம் செக்ஷுவல், ஏசெக்ஷுவல் அப்படின்றது அண்ட் ஸ்போர்ஸ் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இங்கே போத் செக்ஷுவல் அண்ட் ஏசெக்ஷுவல் அப்படின்ற 2 மெத்தட் மூலமாக இந்த பிரையோஃபைட்டா கிளாஸ் வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ணுது. இது வந்து போத் லேண்ட் அண்ட் வாட்டர் அப்படின்ற இரண்டுலையுமே வாழ்றதுனால இது என்ன சொல்றோம் அப்படின்னா ஆம்பிபியஸ் கிரிப்டோகேம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். கிரிப்டோகேம்ஸ் அப்படின்றது வந்து நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ்க்கு கொடுக்கப்பட்ட பேரு. அதே மாதிரி அங்கே ஃப்ளவரிங் பிளான்ஸ் அப்படின்றது வந்து பெனரோகேம்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ இதை வந்து ஆம்பிபியஸ் கிரிப்டோகேம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். டேஸ் ஆர் கால்ட் அஸ் ஆம்பிபியஸ் கிரிப்டோகேம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பிரையோஃபைட்டா அப்படின்றத தான் ஆம்பிபியஸ் கிரிப்டோகேம்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதனுடைய கிளாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே கிளாஸ் குளோரோஃபைட்டா, ரோடோஃபைட்டா, பேயோஃபைட்டா இந்த மாதிரிலாம் பார்த்தோம்ல ஆல்கேல. அதே மாதிரி இங்கே பிரையோஃபைட்டா அப்படின்றதுல பார்த்தோம்னா ஹெப்படீசியா, ஆந்த்ரோசெரோட்டே அண்ட் மஸ்கே அப்படின்றது. ஸோ இந்த ஹெப்படீசியா அப்படின்றதுல வந்து அன்டிஃபரன்ஷியேட்டட் தாலஸ். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ரிசியா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆந்தோசெரோட்டே அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து செட்டா அண்ட் கேப்சூல் அப்படின்னு சொல்லி 2 இதாக வந்து டிஃபரன்ஷியேட் ஆயிருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஆந்தோசெரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. மஸ்கே அப்படின்னு பார்த்தோம்னா ரூட் மாதிரியான, ஸ்டெம் மாதிரியான, லீஃப் மாதிரியான ஆர்கன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஃபியூனேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய. ஸோ ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்றது வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதில் பார்த்தா தெரியும். ஃபர்ஸ்ட் பார்த்தது ரிசியா அப்படின்றது. இதில் எந்த ஒரு டிஃபரன்ஷியேஷனும் கிடையாது. ஆந்தோசரஸ் அப்படின்றதுல வந்து செட்டா அண்ட் கேப்சூல் அப்படின்னு சொல்லி 2 இது. ஸோ மேல் பகுதி அண்ட் தென் வந்து கீழ்பகுதி. ஸோ 2 தான் வந்து டிஃபரன்ஷியேட் ஆயிருக்கு. அதே மாதிரி இங்கே பார்த்தோம் ஃபியூனேரியா அப்படின்றதுல பார்த்தோம்னா ரூட் மாதிரியானது அண்ட் தென் ஸ்டெம் மாதிரியான, லீஃப் மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். பட் தே ஆர் நாட் ஒரிஜினல் ரூட், ஸ்டெம் அண்ட் லீவ்ஸாக வந்து இருக்காது. இந்த பிரையோஃபைட்டா அப்படின்றதுனுடைய யூசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பீட் மாஸ் அல்லது ஸ்பக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து ஃபியூவலாக யூஸ் பண்ணுறாங்க. எந்த கண்டிஷன்லனா ட்ரைடு கண்டிஷனில். ஸோ காய வச்சு இருக்கக்கூடிய அந்த பீட் மாஸ் ஆர் ஸ்பிக்னம் வந்து ஃபியூவல் எரிபொருளாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த பிரையோஃபைட்ஸ் அப்படின்றது வந்து சாயிலில் வந்து ஒரு கார்பெட் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிறதுனால மண் அரிப்பு, சாயில் எரோஷன் அப்படின்றத வந்து இது கண்ட்ரோல் பண்ணுது. அதே மாதிரி இந்த ஸ்பிக்னம் அப்படின்றத வந்து ஆன்டிசெப்டிக்காக யூஸ் பண்ணுறாங்க அண்ட் அப்சார்பன்ட் பேண்டேஜாக ஹாஸ்பிட்டல்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா டெரிடோஃபைட்டா அப்படின்றது ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் குரூப் ஆஃப் கிரிப்டோகேம்ஸ் டு லிவ் ஆன் த லேண்ட் லைக் வாஸ்குலார் சிஸ்டம். ஸோ வாஸ்குலார் சிஸ்டம் அப்படின்னா சைலம், ஃப்ளோயம் இந்த மாதிரியான ப்ரெசன்ஸ் இருக்கக்கூடியது வாஸ்குலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அடாப்டான குரூப் அப்படின்னு பார்த்தோம்னா பிரையோஃபைட்டா. வாஸ்குலார் சிஸ்டம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் டெவலப் ஆனதுன்னு பார்த்தோம்னா டெரிடோஃபைட்டா அப்படின்றது. இதை வாஸ்குலார் கிரிப்டோகேம்ஸ் அப்படின்ற அதனால சொல்றாங்க. அங்கே வந்து அது ஆம்பிபியஸ் கிரிப்டோகேம்ஸ்ன்னு சொன்னாங்க. இங்கே வந்து இதை வந்து டெரிடோஃபைட்டாவை வாஸ்குலார் கிரிப்டோகேம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இதில் வந்து சைலம் அண்ட் ஃப்ளோயம் அப்படின்ற 2 இருக்கு.
சைலம் அப்படின்றது எதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார் த கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர், நீர் அப்படின்றத வந்து பிளான்ட்ஸ்ல வந்து கடத்துறதுக்கு கண்டக்ட் பண்றதுக்கு சைலம் அப்படின்றது யூஸ் ஆகுது. ஃப்ளோயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபுட் அப்படின்றத வந்து கண்டக்ட் பண்றதுக்கு வந்து யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஸோ ரூட் அப்படின்றது வந்து தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணுது. அப்போ வந்து லோவர் பார்ட் ஆஃப் த பிளான்ட்ல தான் இந்த வாட்டர் அப்படின்றது இருக்கு. ஆனால் இந்த சைலத்தினுடைய ஹெல்ப்னால ரூட்ல இருந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய இந்த வாட்டர் அப்படின்றது வந்து பிளான்ட்டுடைய லீவ்ஸ் வரைக்கும் என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்ப்ரெட் பண்ணப்படுது. ஸோ இதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது வந்து இந்த சைலம் அப்படின்றது. அதே மாதிரி இந்த ஃப்ளோயம் அப்படின்னு பார்த்தோம்னா லீவ்ஸ் அப்படின்றது வந்து சன்லைட்டினுடைய ப்ரெசன்ஸ்ல வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலமா ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுது. ஃபுட் அப்படின்றது அப்போ அப்பர் பார்ட் ஆஃப் த பிளான்ட்ல இருக்கு. ஸோ அதுக்கு தேவையான அந்த ஃபுட்டை வந்து த்ரூ அவுட் த பிளான்ட்டுடைய பாடிக்கு வந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து யாருடையது அப்படின்னா இந்த ஃப்ளோயத்தினுடைய. ஸோ இதுதான் இந்த சைலம் அண்ட் ஃப்ளோயம் அப்படின்றதுனுடைய ஃபங்க்ஷன். இந்த பிளான்ஸ் டெரிடோஃபைட்ஸ் அப்படின்றது வந்து ஜுராசிக் பீரியட்ல இருந்தே வந்து இருக்கக்கூடியது. இதனுடைய லீவ்ஸ் இலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா டைமார்பிக் அப்படின்னு சொல்றோம். அதாவது 2 டைப் ஆஃப் லீவ்ஸ் அப்படின்றது வந்து இருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா சிலாஜினெல்லா அப்படின்றதுல 2 விதமான லீவ்ஸ். ஸோ இங்க பார்த்தா தெரியும் ஸ்மாலர் லீவ்ஸ் அப்படின்றது இருக்கு அண்ட் தென் வந்து கிளஸ்டர் ஆஃப் லீவ்ஸ் அப்படின்றது வந்து இருக்கு. ஸோ இது இந்த மாதிரியா இருக்கக்கூடியதை என்ன சொல்றோம் அப்படின்னா டைமார்பிக் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இதனுடைய லீவ்ஸை வந்து ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. FRONDS ஃப்ரான்ஸ் அப்படின்னு. இதனுடைய வென்ட்ரல் சைடு அப்படின்னா பேக் சைடில். ஸோ இது வந்து டார்சல் வியூ அண்ட் தென் இது வந்து வென்ட்ரல் வியூ. பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன ஸ்போர்ஸ் மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கு. ஸ்பொராஞ்சியா அப்படின்றது இருக்கிறதுனால இதனுடைய லீவ்ஸை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃப்ரான்ஸ் FRONDS அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே கேட்ட கொஷின் தான், நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இதனுடைய கிளாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 4 விதமா பிரிக்கிறாங்க. சிலாப்சிடா, லைகாப்சிடா, ஸ்பெனாப்சிடா அண்ட் டெராப்சிடா அப்படின்றது. ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா ஸோ சிலாப்சிடா அப்படின்றதுக்கு வந்து ஸ்லோட்டம் அப்படின்றது வந்து எக்ஸாம்பிள். அண்ட் லைகாப்சிடா அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா லைகோபோடியம், அதாவது கிளப் மாசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸ்பெனாப்சிடா அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஈக்விசிட்டம் அப்படின்றது. ஸோ இதை ஹார்ஸ் டெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் டெராப்சிடா அப்படின்னா நெப்ரோலெபிஸ் அப்படின்றது வந்து எக்ஸாம்பிள். இதனுடைய யூசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதை வந்து ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸாக வந்து வளர்க்குறாங்க. அண்ட் மார்சலியா அப்படின்றது வந்து ஃபுட்டாக வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த லைகோபோடியம் அப்படின்றதுனுடைய பவுடரை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மெடிசனாக வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதெல்லாம் இந்த டெரிடோஃபைட்ஸ் அப்படின்றதுனுடைய யூசஸாக இருக்குது. அங்கே பார்த்தோம் ட்ரைடு கண்டிஷனில் வந்து ஸ்பெக்னம் அப்படின்றது வந்து ஃபியூவலாக யூஸ் பண்ணுறோம் அண்ட் வந்து அப்சார்பன் பேண்டேஜாக ஆன்டிசெப்டிக்காக வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதை வந்து டெரிடோஃபைட்ஸ் அப்படின்றது ஆர்னமெண்டல் பிளான்ஸாக யூஸ் பண்ணுறோம் அண்ட் தென் மெடிசன்ஸாக வந்து என்ன பண்ணுறோம்னா யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜிம்னோஸ்போம்ஸ் அப்படின்றது. ஸோ இது வந்து ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல வந்து சேர்ந்ததாக இருக்கும். ஸோ இதை வந்து பெனரோகேம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய பிளான்ட் பாடி வந்து ரூட், ஸ்டெம் அண்ட் லீஃபாக வந்து டிஃபரன்ஷியேட் ஆயிருக்கு. அதே மாதிரி டேப் ரூட் சிஸ்டம் அப்படின்றது வந்து வெல் டெவலப்டாக இருக்குது. ஸோ டேப் ரூட் சிஸ்டம்னா தெரியும், ஆணி வேர் அப்படின்னு சொல்லுவோம். ஜிம்னோஸ்போம்ஸ் அப்படின்றது வந்து அண்டர்கோ செகண்டரி திக்கனிங், இரண்டாவது லேயர் ஆஃப் திக்னிங் அப்படின்றது வந்து இதில் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஒரு வேப்ப மரமே வைக்கிறோம் அப்படின்னா ஆரம்பத்தில் அதனுடைய ஸ்டெம் அப்படின்றது தின்னாக இருக்கும். நாளாக அது வந்து என்னாகும், ப்ராட் ஆகும். அதுக்கப்புறம் ஏஜ் போக போக சுற்றி வந்து பார்க் ஃபார்மேஷன் அப்படின்றது வந்து ஆகும். ஸோ இந்த மாதிரியானதை என்ன சொல்கிறோம்னா செகண்டரி திக்கனிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஜிம்னோஸ்போம்ஸ் அப்படின்றதுனுடைய கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 4 விதமாக பிரிக்கிறாங்க. சைக்கடேல்ஸ், கிங்கோயேல்ஸ், கோனிஃபெரல்ஸ் அண்ட் நெட்டேல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சைக்கடேல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பாம் மாதிரியான பனை பிளான்ட்ஸ் மாதிரியான ஸ்மால் பிளான்ட்ஸ் தான் வந்து சைக்கடேல்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சைக்கஸ் அப்படின்றது. ஜிங்கோயல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தே ஆர் த லார்ஜ் ட்ரீ வித் இதனுடைய லீஃப் அப்படின்றது வந்து ஃபேன் ஷேப்பில் வந்து இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து ஒரு அஃபென்சிவான ஸ்மெல், அதாவது தாங்கிக்க முடியாத மாதிரி ஒரு மாதிரியான அஃபென்சிவான ஸ்மெல் அப்படின்றது வந்து இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா கிங்கோபா பிலோபா அப்படின்றது. அண்ட் தென் கோனிஃபெரல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தே ஆர் எவர்கிரீன் ட்ரீஸ் வித் கோன் மாதிரியான அப்பியரன்ஸ் வந்து இதில் வந்து இருக்கும். ஓகேவா, இதனுடைய லீஃப் அப்படின்றது வந்து நீடில்ஸ் மாதிரி இருக்கும். அண்ட் மாதிரி ஸ்கேலாக வந்து இதனுடைய லீவ்ஸ் அப்படின்றது இருக்கும்.
எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா பைனஸ் அப்படின்ற, ஸோ சைக்கஸ் பைனஸ் இது எல்லாமே ஜிம்னோஸ்போம்ஸ் அப்படின்ற குரூப்ல தான் இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நெட்டேல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய ஓவியூல்ஸ் அப்படின்றது வந்து ஃப்ளவர்ல வந்து நேக்கடா இருக்கும், லைக் ஷூட் மாதிரியே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அப்பியரன்ஸ்ல இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நெட்டம் அப்படின்றது. இந்த நெட்டம் அப்படின்றது வந்து ரிமாட்டிசம் அப்படின்றத வந்து கியூர் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ரிமாட்டிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஜாயின்ஸ்ல மசில்ஸ்ல ஏற்படக்கூடிய வீக்கங்கள்ல தான் வந்து ரிமாட்டிசம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதை கியூர் பண்றதுக்கு இந்த நெட்டம் அப்படின்றது வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆஞ்சியோஸ்போம்ஸ் அப்படின்றது தே ஆர் த ஃப்ளவரிங் பிளான்ஸ் விச் ஃபார்ம் ஒன் ஆஃப் த மேஜர் குரூப்ஸ் ஆஃப் சீட் பிளான்ஸ். சீடு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பிளான்ஸ்லேயே மேஜர் குரூப்பாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா ஆஞ்சியோஸ்போம்ஸ் தான். ஸோ ரொம்ப முக்கியமானது. இது வரைக்கும் பார்த்ததுலேயே வந்து ஆம்பிபியஸ் கிரிப்டோகேம்ஸ்னா எதுன்னு கேட்டிருக்காங்க, அதே மாதிரி வாஸ்குலர் கிரிப்டோகேம்ஸ்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி மேஜர் குரூப் ஆஃப் சீடு பிளான்ஸ் வந்து எந்த குரூப் அப்படின்றதும் கேட்டிருக்காங்க. ஸோ ஆஞ்சியோஸ்போம்ஸ் அப்படின்றது வித் அட்லீஸ்ட் 26,000 லிவிங் ஸ்பீசிஸ் வந்து இருக்கு. இது ஸ்மால் ஹெர்ப்ஸா இருக்கலாம், ஸ்க்ரப்ஸா இருக்கலாம், அல்லது பெரிய ட்ரீஸா கூட இருக்கலாம். இதுல வந்து இந்த கண்டக்டிங் டிஷ்யூ சைலம் ஃப்ளோயம் அப்படின்றது இருக்கு. அதே மாதிரி செகண்டரி growth அப்படின்றதும் இருக்கு. ஸோ செகண்டரி growth அப்படின்னு பார்த்தோம் ஃபார்மேஷன் ஆஃப் பார்க் அப்படின்றது. இதுல ஓவியூல்ஸ் அப்படின்றது வந்து ஓவரிக்குள்ள வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா என்க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஓவியூல்ஸ் அப்படின்றதான் வந்து லேட்டரா என்னவா ஃபார்ம் ஆகுது அப்படின்னா சீடா ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த சீட்ல தான் வந்து என்ன இருக்கு அப்படின்னா காட்லிடன்ஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த ஓவரி அப்படின்றது வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா ஃப்ரூட்டா வந்து கன்வெர்ட் ஆயிரும். இந்த சீட் அப்படின்றது வந்து எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி இந்த ஆஞ்சியோஸ்போம்ஸ் அப்படின்றத ரெண்டா பிரிக்கிறாங்க. ஸோ மோனோகாட்லிடன்ஸ் அப்படின்னா ஒரு வித்து தாவரம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அண்ட் தென் டைகாட்லிடன்ஸ் அப்படின்னா இரு வித்து. ஸோ ஒன்லி ஒரு காட்டலிடன் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து மோனோகாட்லிடன்ஸ்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கிராஸ், பேடி, மெய்ஸ், வீட் இது எல்லாமே வந்து மோனோகாட்லிடன்ஸ்னு சொல்றோம். டைகாட்லிடன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டு வித்து தாவரங்கள் அப்படின்றது. எக்ஸாம்பிள் வந்து மேங்கோ, பீன் இந்த மாதிரிலாம். ஸோ இதில் வந்து இந்த மாதிரியான ரெண்டு காட்லிடன்ஸ் அப்படின்றது வந்து இருக்கும். அதனால இதை டைகாட்லிடன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே ஆஞ்சியோஸ்போம்ஸ் அப்படின்றது வந்து சார்ந்தது. ஸோ இந்த மோனோகாட்லிடன் அண்ட் டைகாட்லிடன் இது இரண்டுக்குமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரூட்டு, ஸ்டெம், லீஃப், ஃப்ளவர் வந்து என்னென்ன டிஃபரன்ஷியேஷன் இருக்கு அப்படின்றத வந்து ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ மோனோகாட்லிடன் எடுத்துக்கிட்டோம்னா ஒரே ஒரு காட்லிடன் இருக்கும், டைகாட்லிடன்னா ரெண்டு காட்லிடன்ஸ் இருக்கும். இதனுடைய ரூட் அப்படின்னு பார்த்தோம்னா சைலம் அண்ட் ஃப்ளோயம் அப்படின்றது வந்து ஸோ ரிங் ஃபார்மேஷன்ல இருக்கும். இதுல பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார் ஃபார்மேஷன்ல இருக்கும். ஸோ ஸ்டார் மாதிரியான அமைப்புல வந்து இருக்கும். ஸ்டெம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வாஸ்குலர் பண்டில்ஸ் அப்படின்றது வந்து ஸ்கேட்டர்டா இருக்கும். இதுல வந்து என்னதுன்னா ஒரு டிஸ்டிங்க்ட் ரிங் ஷேப்ல வந்து இருக்கும். லீஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா லீவ்ஸ் இதுல இருக்கக்கூடியது பேரலல் பேட்டர்ன், பேரலல் வெனேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ பேடி இதனுடைய லீஃப்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரியான நேர் கோடுகள் வந்து இப்படி இருக்கும். ஸோ இதை தான் பேரலல் வெனேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா லீவ்ஸ் அப்படின்றதுல ரெட்டிகுலேட் வெனேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து வேப்பலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அமைப்பு வந்து இருக்கும். ஸோ இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரெட்டிகுலேட் வெனேஷன். ஸோ பேரலாக இல்லாமல் இந்த மாதிரியான அமைப்பு உள்ளதை வந்து ரெட்டிகுலேட் வெனேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி நெட் பேட்டர்ன் வந்து இருக்கும். ஃப்ளவர் அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய ஃப்ளவர் பார்ட்ஸ் இந்த ஃப்ளோரட்ஸ் அப்படின்றது வந்து இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 அல்லது இன் 3 இருக்கும். ஸோ 3, 6, 9 இந்த மாதிரியான இதழ்களை கொண்டு இருக்கும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளவர் பார்ட்ஸ் அப்படின்றது வந்து 4 அல்லது 5 அல்லது அதனுடைய மல்டிபிள்ஸாக இருக்கும். 4 ஆர் 5 அல்லது மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 and 5 இருக்கும் டைகாட்லிடன்ஸ் அப்படின்றதுல. ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா இது இரண்டுக்கும் இருக்கக்கூடிய பேசிக் டிஃபரன்சியேஷன். ஸோ இதுவும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்க்க போற கிங்டம் என்ன அப்படின்னா அனிமேலியா அப்படின்றது. ஸோ பிளான்டே அனிமேலியா ரெண்டு கிங்டமே ரொம்ப முக்கியமானது. எல்லா மல்டி செல்லுலார் யூகரியாட்டிக் அனிமல்ஸும் இந்த அனிமேலியா அப்படின்ற கிங்டத்தில் இருக்கும். இதுவும் ஹெட்ரோட்ராபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் தான். ஸோ மற்ற பிளான்ஸ் அண்ட் ஆர்கானிசம்ஸ் வந்து இதனுடைய பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு டைரக்டாவோ இன்டைரக்டாவோ டிபெண்ட் பண்ணியிருக்கு. எக்கோசிஸ்டத்தில் இது வந்து கன்சியூமர்ஸாக இருக்கு. ஸோ கன்சியூமர்ஸ் அப்படின்னா கன்சியூம் பண்றவங்க, ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பிளான்ஸ். ஸோ பிளான்ஸ் தான் வந்து ஃபுட் ப்ரொடியூஸ் பண்றதா இருக்கு. இது வந்து கன்சியூமர்ஸா இருக்கு. சில குரூப் ஆஃப் அனிமல்ஸ் வந்து பாராசைட்ஸ் ஒட்டுண்ணிகளா இருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா டேப்வார்ம்ஸ் அண்ட் ரவுண்ட் வார்ம்ஸ். நம்மளுடைய ஹியூமன் இன்டெஸ்டைன்லேயே புழு இருக்கும். ஸோ
அந்த டேப் வார்ம்ஸ் ரவுண்ட் வார்ம்ஸ் அப்படின்றதுலாம் பாராசைட்ஸா வந்து வாழுது. மோஸ்ட் மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணுது, ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகுது. ஸோ பிளான்ஸ் அப்படின்றது மூவ் ஆகாது. அனிமல்ஸ் அப்படின்றது வந்து ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து மூவ் ஆகுது. சில அனிமல்ஸ் அப்படின்றது சச்சஸ் அடல்ட் ஸ்பான்சஸ் அண்ட் கோரல்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஸ்பான்சஸ் அண்ட் கோரல்ஸ் இது எல்லாமே வந்து சர்ஃபேஸ்ல வந்து பெர்மனண்டாவே அட்டாச்சா இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து சம் எக்ஸப்ஷன்ஸா இருக்கு அனிமல் கிங்டத்துல. ஸோ இந்த அனிமலியா கிங்டம் அப்படின்றது வந்து அங்க எப்படி வந்து ஃப்ளவரிங் பிளான்ஸ் நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ன்னு ரெண்டா பிரிச்சு இது பண்ணோமோ அந்த மாதிரி இங்க அனிமல் கிங்டம் அப்படின்றத இன்வெர்டிபிரேட்டா அண்ட் வெர்டிபிரேட்டா அப்படின்னு சொல்லி ரெண்டு இதா பிரிக்கிறோம். ஸோ இதுல இருக்கக்கூடிய இந்த பைலம் தான் வந்து ரொம்ப முக்கியமானது. புரோட்டோசோவா, போரிஃபெரா, சீலன்ட்ரேட்டா, பிளாட்டி ஹெல்மின்தஸ், அஸ்கல்மின்தஸ், அனலிடா, ஆர்த்ரோபோடா, மொலுஸ்கா அண்ட் எக்கினோடெர்மேட்டா. இந்த 9மே வந்து இன்வெர்டிபிரேட்டா முதுகெலும்பு அற்றவைகள் அப்படின்றதுல வரும். வேற ஸ்கார்டேட்டா அப்படின்றது வந்து வெர்டிபிரேட்ஸ்ல வரும். ஸோ டோட்டலா கேட்டாங்கன்னா 10. வேற இன்வெர்டிபிரேட்ஸ் அப்படின்றதுல கேட்டாங்கன்னா 9, வெர்டிபிரேட்ஸ் அப்படின்றதுல கேட்டாங்கன்னா ஒரே ஒரு பைலம் அப்படின்றது வந்து வரும். ஸோ ஃபர்ஸ்ட் பைலம் அப்படின்னா புரோட்டோசோவா அப்படின்றது எல்லா யூனிசெல்லுலார் மைக்ரோஸ்கோபிக் அனிமல்ஸும் வந்து இந்த பைலம் புரோட்டோசோவா அப்படின்றதுல வந்து இன்க்ளூட் பண்ணப்படும். இதுல இருக்கக்கூடிய லோகோமோஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது மூமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா சீலியா மூலமா இருக்கும், அல்லது பிளாஜெல்லா மூலமா இருக்கும், அல்லது சூடோபொடியா மூலமா இருக்கும். இதனுடைய மோட் ஆஃப் நியூட்ரிஷன் பார்த்தோம்னா ஹோலோசோயிக், சாப்ரோசோயிக் ஆர் பாராசிட்டிக். ஸோ ஹோலோசோயிக், சாப்ரோசோயிக், அதாவது என்கல்ஃப் பண்ணி அப்படியே சாப்பிட்றத என்ன சொல்றோம் அப்படின்னா ஹோலோசோயிக் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் அமீபா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஃபுட் அப்படின்னு வரும்போது அது தன்னுடைய ஷேப்பை வந்து அப்படியே வடிவமைச்சு அதை சுற்றி சரவுண்ட் பண்ணி அப்படியே வந்து அந்த ஃபுட்டை என்கல்ஃப் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரியான மோட் ஆஃப் நியூட்ரிஷனை தான் ஹோலோசோயிக் அப்படின்னு சொல்றோம். சாப்ரோசோயிக்காவும் இருக்கும் அல்லது பாராசிட்டிக்காவும் இருக்கும். இதனுடைய ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனாகவும் இருக்கும், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனாகவும் இருக்கும். ஸோ ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பைனரி ஃபிஷன் அல்லது மல்டிபிள் ஃபிஷன் அப்படின்றது வந்து ஏசெக்சுவல் மெத்தட். ஸோ ஒரு அமீபா அப்படின்றது இருக்கு அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய இந்த நியூக்ளியஸ் அப்படின்றது வந்து இரண்டா வந்து டிவைட் ஆகி 2 டாட்டர் செல்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா ஃபார்ம் பண்ணுது. இதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா பைனரி ஃபிஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பைலம் போரிஃபெரா. ஸோ போர்ஸ் இருக்கக்கூடிய மெரைன் அனிமல்ஸ், நான் மொட்டைல் மெரைன் அனிமல்ஸ் எல்லாமே பைலம் போரிஃபெரா அப்படின்றதுல வந்து இருக்கு. இதுல வந்து பெர்ஃபோரேட்டட் பாடிஸ், அதாவது துளை மாதிரியான அமைப்பு இருக்கிறதுனால இந்த போரிஃபெரா அப்படின்னு சொல்றோம். இது காரணம் என்ன அப்படின்னா இந்த செல்ஸ் அப்படின்றது வந்து டிஷ்யூஸ் உடைய ஃபார்மேஷன் இல்லாம லூஸ்லி அரேஞ்ச் ஆயிருக்கிறதுனால தான், டைட்டா பேக் ஆகாம செல்ஸ் வந்து லூஸ்லி அரேஞ்சா இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான பெர்ஃபோரேட்டட் பாடிஸா வந்து இருக்கு. ஸோ இதனுடைய ரீப்ரொடக்ஷனும் பார்த்தோம் அப்படின்னா போத் ஏசெக்சுவல் அண்ட் செக்ஷுவல் ரெண்டு மாதிரியான ரீப்ரொடக்ஷனும் வந்து போரிஃபெரா அப்படின்றதுல வந்து இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பைலம் சீலன்ட்ரேட்டா அப்படின்றது. ஸோ சீலன்ட்ரேட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த அனிமல்ஸ் அப்படின்றது வந்து அக்வாட்டிக், நீர்ல வாழக்கூடியது வித் ரேடியல் சிமெட்ரி. ஸோ ரேடியல் சிமெட்ரி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்றதுல வந்து கட் பண்ணும்போது ஈக்குவலா இருக்காது, வேற ஆன் ஒய் ஆக்சிஸ்ல கட் பண்ணும்போது பாடி வந்து ஈக்குவலா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சிமெட்ரியை தான் ரேடியல் சிமெட்ரி அப்படின்னு சொல்றோம். இதனுடைய பாடியில ஸ்லெண்டரான ஃபிளெக்சிபிளான டென்டக்கிள்ஸ் அப்படின்றது வந்து இருக்கு. ஸோ இதுதான் டென்டக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதனுடைய மவுத்தை சுத்தி இந்த டென்டக்கிள்ஸ் அப்படின்றது இருக்கு. இந்த டென்டக்கிள்ஸினுடைய டிப்ல பார்த்தோம் அப்படின்னா கொடுக்கு மாதிரியான செல்ஸ், ஸ்டிங்கிங் செல்ஸ் இருக்கு. அதுக்கு பேர் தான் வந்து என்னதுன்னா நீடோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது எதுக்காக அப்படின்னா தன்னை தற்காத்துக்கிறதுக்காக, ஃபார் அஃபென்ஸ் அண்ட் டிஃபென்ஸ்க்கு வந்து இந்த நீடோபிளாஸ்ட் அப்படின்றது வந்து யூஸ் பண்ணுது. இதனுடைய ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா போத் ஏசெக்சுவல் அண்ட் செக்ஷுவல். ஸோ ஏசெக்சுவல் அப்படின்றது பட்டிங் ஆர் ஃபிஷன் ப்ராசஸ்ல வந்து நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரா அப்படின்றதுல வந்து பட்டிங் ஃபார்மேஷன்ல வந்து ஸோ ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது வந்து நடக்கும். ஸோ ஒரு ஹைட்ரா அப்படின்றது வந்து இப்படி இருக்கு அப்படின்னா இப்போ ஒரு ஸ்மால் ப்ரொஜெக்ஷன் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதனுடைய பாடியில வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதெல்லாமே வந்து டென்டகிள்ஸ் தான். இந்த இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ப்ரொஜெக்ட் ஆகிட்டே வரும். ஸோ அதனுடைய பாடி அப்படின்றது அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தா இது தனி டென்டக்கிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி இது ஒரு டாட்டர் ஹைட்ராவா இருக்கும். வேரஸ் மதர் ஹைட்ரா அப்படின்றது இப்படி இருக்கும். ஸோ இது லேட்டரா வந்து என்ன ஆகும் அப்படின்னா 2 ஹைட்ராஸா வந்து பிரிஞ்சிடும். ஸோ மதர் அண்ட் டாட்டர் ஹைட்ராவா 2 தான் பிரிஞ்சிடும். இதை தான் என்ன சொல்றோம்னா பட்டிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம். அண்ட் ஃபிஷன் அப்படின்னா தெரியும், 2 தான் வந்து பிரிகிறது தான் ஃபிஷன் ப்ராசஸ். ஸோ இதை ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்த பைலம் பார்த்தோம்னா பிளாட்டி ஹெல்மின்தஸ் அப்படின்றது
ஸோ பிளாட்டிஹெல்மின்தஸ் அப்படின்னா ட்ரிப்ளோபிளாஸ்டிக் பைலேட்ரலி சிமெட்ரிக்கல் ஏசிலோமேட் அனிமல்ஸ். ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அப்படின்னா என்னன்னா 3 லேயர் இருக்கும் அதனுடைய செல்லில். இதில் பார்த்தா தெரியும் எக்டோடம், மீசோடம் அண்ட் எண்டோடம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ எக்டோடம் அப்படின்றது அவுட்டர் செல், மீசோடம் அப்படின்றது இன்னர் செல் அண்ட் எண்டோடம் அப்படின்றது உள்ள இருக்கக்கூடியது. அதுக்குள்ளதான் இந்த டைஜஸ்டிவ் கேவிட்டி, குடல், இந்த மாதிரியான அமைப்பு வந்து இருக்கும். இந்த மாதிரி 3 லேயர்ஸ் இருக்கக்கூடியத ட்ரிப்ளோபிளாஸ்டிக்னு சொல்றோம். பைலேட்ரலி சிமெட்ரிக்கல், ஸோ எந்த ஆக்சிஸ்ல வந்து பிரிச்சாலுமே அது வந்து என்ன இருக்கும்னா ஈக்குவலா இருக்கும், அதான் பைலேட்ரலி சிமெட்ரிக்கல்னு சொல்றோம். அண்ட் இது வந்து வெய்தர் ஃப்ரீ லிவிங்கா இருக்கும், இண்டிபெண்டா வாழக்கூடியது, அல்லது பாராசிட்டிக்கா இருக்கக்கூடியது. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து டேப் வார்ம் அப்படின்னு, நாடா புழு அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல அது. இந்த மாதிரி பாராசைட்ஸா இருக்கும்போது ஹூக்ஸ் அண்ட் சக்சர்ஸ், ஸோ இந்த மாதிரியான அட்டாச்மெண்ட்ஸ் அப்படின்றது வந்து அதுல இருக்கு. இது மோஸ்ட்லி ஹெர்மாஃப்ரோடிட்ஸ் தான். என்ன அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ் இது இரண்டுமே ஒரே ஆர்கானிசத்துக்குள்ளேயே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான அமைப்பு உள்ளது தான் ஹெர்மாஃப்ரோடிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அஸ்கல்மின்தஸ் அப்படின்றது. ஸோ இதனுடைய பாடி அப்படின்றது வந்து சிலிண்ட்ரிக்கல், உருளை புழுக்கள் இந்த மாதிரியானது எல்லாமே அஸ்கல்மின்தஸ்ல வரும். ஸோ சிலிண்ட்ரிக்கல் அண்ட் அன்செக்மெண்டட், இதனுடைய உடம்புல இந்த மாதிரியான செக்மெண்ட்ஸ் அப்படின்றது வந்து இருக்காது. ஸோ அதனால அன்செக்மெண்டட்னு சொல்றோம். இதுவும் பைலேட்ரலி சிமெட்ரிக்கல் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் 3 லேயர் உடையது. அண்ட் சூடோசிலமேட், சூடோசிலமேட் அப்படின்னா ஃபால்ஸ் சீலோம். சீலோம் அப்படின்றது வந்து ஃபால்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இருக்காது, அதாவது சூடோசிலமேட் அப்படின்னு சொல்றோம். இதுல சர்க்குலேட்டரி அண்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்ற ரெண்டுமே வந்து ஆப்சென்டா இருக்கும். இதனுடைய ஃபெர்டிலைசேஷன் அப்படின்றது இன்டர்னல், அந்த புழுவுடைய உடம்புலே தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து இருக்கும். இதை ஃபெமிலியரா பாராசிட்டிக் வார்ம்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த எலிஃபான்டிட்டிஸ், யானைக்கால் நோய், அஸ்காரியாசிஸ், ஸோ அஸ்காரிஸ் அப்படின்றது அஸ்காரியாசிஸ் அப்படின்றத ஏற்படுத்துது. வேறஸ் ஃபிலேரியல் வார்ம் அப்படின்றது வந்து எலிஃபான்டிட்டிஸ், யானைக்கால் நோய் அப்படின்றத ஏற்படுத்துது. இது எல்லாமே ஃபெமிலியரான வார்ம்ஸ் தான். இது வந்து ஹியூமன் பாடியில வந்து தங்கக்கூடியது. ஸோ அதை தான் பாராசிட்டிக் வார்ம்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது எல்லாமே அஸ்கல்மின்தஸ் அப்படின்ற பைலத்தை சார்ந்தது தான். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அனலிடா அப்படின்றது. இந்த அனலிடா அப்படின்ற குரூப்பை பார்த்தோம் அப்படின்னா லாங்கான சிலிண்ட்ரிக்கலான வேற செக்மெண்டடான பாடி இருக்கு. இது செட்டே அண்ட் பாராபோடியா அப்படின்ற சின்ன சின்ன கால்கள், அந்த கால்கள் மூலமா தான் இது என்ன பண்ணுது அப்படின்னா மூவ் பண்ணுது. இந்த பைலம் அப்படின்றதுல என்னென்ன வரும் அப்படின்னா எர்த்வாம், மண்புழுக்கள் மற்றும் லீச்சஸ், அட்டைகள், இந்த மாதிரியானது எல்லாமே அனலிடா அப்படின்ற பைலத்தை வந்து சார்ந்ததா இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆர்த்ரோபோடா அப்படின்றது. தீஸ் ஆர் த லார்ஜஸ்ட் குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். இதுல இன்செக்ட்ஸ் இந்த மாதிரியானது எல்லாமே இதுல வந்து சேரும். த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் குரூப் ஆஃப் அனிமல்ஸ் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இன்செக்ட்ஸ். அங்க ஆல்ரெடி பார்த்தோம். டேஸ் ஆர் த மோஸ்ட் பிரிமிட்டிவ் ஆர்கானிசம்ஸ் இன் த வேர்ல்ட் அப்படின்னு பார்த்தாங்கன்னா பாக்டீரியா தான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆனது. அதே மாதிரி மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் குரூப் ஆஃப் அனிமல்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா இன்செக்ட்ஸ். இதுல வந்து ஜாயிண்டட் லெக்ஸ் இருக்கு, ரொம்ப முக்கியமானது. கால்கள் அப்படின்றது வந்து என்னதுன்னா சேர்ந்து இருக்கும். ஸோ இதுதான் ஜாயிண்டட் லெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதனுடைய ரெஸ்பிரேஷன் அப்படின்றது எப்படி நடக்கும் அப்படின்னா கில்ஸ்னால, ட்ரெக்கியானால, லங்ஸ்னால அல்லது பை பாடி சர்ஃபேஸ்னாலேயே இது என்ன பண்ணும் அப்படின்னா ரெஸ்பிரேஷன் அப்படின்றது வந்து மேற்கொள்ளும். ஸோ இது வந்து தேல், இது வந்து ஃப்ளை. ஸோ எந்தெந்த மாதிரியான குரூப் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான ரெஸ்பிரேஷன் அப்படின்றது கில்ஸ் மூலமாவோ லங்ஸ் மூலமாவோ பாடி சர்ஃபேஸ் மூலமாவோ என்ன பண்ணும் அப்படின்னா ரெஸ்பிரேஷன் அப்படின்றது வந்து பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பைலம் மொலுஸ்கா அப்படின்றது. இது எல்லாமே சாஃப்ட் அன்செக்மெண்டட் பாடிஸ். இதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஹார்ட் ஸ்ட்ரக்சரை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா ஷெல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இதுதான் ஹார்ட் கால்சியஸ் செல் அப்படின்றது. உடம்பு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப மெல்லிஸான ஃப்ளெஷியான ஸ்ட்ரக்சரா இருக்கு. அதை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா மேண்டில் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த மேண்டில் தான் இந்த ஹார்டான ஷெல் ஃபார்ம் பண்றதுக்கு தேவையான அந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே செக்ரீட் பண்ணுது. இதனுடைய மூவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா வித் ஹெல்ப் ஆஃப் அ மஸ்குலர் ஃபுட். ஸோ மஸ்குலர் ஃபுட் மூலமாக தான் என்ன பண்ணுது அப்படின்னா மூவ் பண்ணுது. இதனுடைய ரெஸ்பிரேஷன் பார்த்தோம்னா கில்ஸ்னால வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ரெஸ்பிரேஷன் பண்ணுது. ஸோ இந்த கில்ஸ் அப்படின்றதுடைய பேர் என்ன அப்படின்னா டெனிடியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த கில்ஸ் மூலமாக தான் இது என்ன பண்ணுது அப்படின்னா ரெஸ்பயர் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபைலம் எக்கினோடெர்மேட்டா அப்படின்றது. எக்கினோடெர்மேட்டா அப்படின்னா ஸ்பின்னி ஸ்கின்ட் ஆர்கானிசம்ஸ். ஸோ முத்தோல் உடலிகள் அப்படின்றது தான் எக்கினோடெர்மேட்டா அப்படின்றது. இந்த அனிமல்ஸ் அப்படின்றது வந்து அதனுடைய டியூப் ஃபீட் மூலமா என்ன பண்ணுதுன்னா மூவ் பண்ணுது. எக்ஸாம்பிள் வந்து ஸ்டார்ஸ், இது எல்லாமே வந்து என்ன பண்றோம் அப்படின்னா
இதில் சொல்லலாம் ஸ்டார்ஃபிஷ் இந்த மாதிரியானதெல்லாம். ஸோ இந்த மாதிரியான ஆர்கானிசத்துக்கு வந்து ரீஜெனரேஷன் பவர் அப்படின்றது வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஒன் பார்ட் ஆஃப் த செக்மெண்ட் கட் ஆச்சு அப்படின்னா அது வந்து ஈஸியாக என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து ரீஜெனரேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அப்படின்றது வந்து இந்த எக்கினோடெர்மேட்டா அப்படின்ற பைலத்தை சார்ந்த அனிமல்ஸ்க்கு வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வெர்டிபிரேட்டா அப்படின்றது. ஸோ இது வரைக்கும் பார்த்தது இன்வெர்டிபிரேட்ஸ். ஸோ பைலம், போரிஃபெரா, சீலன்ட்ரேட்டா, பிளாட்டிஹெல்மின்தஸ், அஸ்கல்மின்தஸ், அனலிடா, ஆர்த்ரோபோடா, மொலுஸ்கா, எக்கினோடெர்மேட்டா இந்த மாதிரியானதெல்லாம் பார்த்தோம். இங்கே வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கார்டேட்டா அப்படின்ற ஒரே பைலம் மட்டும்தான். ஸோ இதை வந்து 5 கிளாஸஸாக பிரிக்கிறாங்க. கார்டேட்டா அப்படின்னா பிரசன்ஸ் ஆஃப் பேக் போன் இருந்துச்சுன்னா அதை கார்டேட்டான்னு சொல்கிறோம். 5 கிளாஸஸாக பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா பீசஸ், ஆம்பிபியா, ரெப்டேலியா, ஏவ்ஸ் அண்ட் மேமல்ஸ் அப்படின்னு சொல்லி 5 கிளாஸஸாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் அப்படின்னா பீசஸ் அப்படின்றது. ஸோ எல்லா அக்வாட்டிக் அனிமல்ஸ் அண்ட் அதனுடைய ஸ்கின் அப்படின்றது வந்து ஸ்கேல்ஸ்னால கவர் ஆகிருக்கக்கூடியதெல்லாம் கிளாஸ் பீசிஸ் அப்படின்றதுல வந்து இருக்கு. இதனுடைய எண்டோஸ்கெலிட்டன் அப்படின்றது வந்து உடம்புக்குள்ள இருக்கக்கூடியது வந்து எய்தர் வந்து கார்டிலேஜனால ஆயிருக்கலாம் அல்லது போன்னால ஆயிருக்கலாம். ஸோ நம்மளுடைய மீன் முள் அப்படின்றது தெரியும், இந்த மாதிரியான அமைப்பு வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து கார்டிலேஜ் அல்லது போன்னால ஆக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய பாடி அப்படின்றது ஸ்ட்ரீம் லைண்டாக இருக்கும். ஸோ சீரமைப்புடையதாக இருக்கும். ரெஸ்பிரேஷன் அப்படின்றது கில்ஸ்னால இருக்கு. ரொம்ப முக்கியமானது ஹார்ட் அப்படின்றது வந்து என்னதுன்னா 2 சேம்பர், 2 அறைகளை கொண்டது, ஒரு ஆர்டிக்கல் மற்றும் ஒரு வென்ட்ரிக்கல். ஸோ ஒரு ஆர்டிக்கல் அண்ட் 1 வென்ட்ரிக்கல் அப்படின்றது வந்து இருக்கு. தீஸ் ஆர் கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ். ஸோ கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ் அப்படின்னா குளிர் ரத்த விலங்குகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது வந்து அதனுடைய பாடி டெம்பரேச்சர் அதனால என்ன பண்ணிக்க முடியாது அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. ஸோ லேண்ட் அண்ட் இன் வாட்டர் அப்படின்றதுல டெம்பரேச்சர் எக்ஸ்ட்ரீமாக சேஞ்ச் ஆகும்போது அதனால என்ன பண்ண முடியாதுன்னா சர்வைவ் பண்ண முடியாது. அதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தே ஆர் எய்தர் ஓவிபாரஸ் அல்லது விவிபாரஸ். ஸோ முட்டையிடக்கூடியதாகவும் இருக்கும். அதே மாதிரி தன்னுடைய பாடியிலேயே தன்னுடைய யங் ஒன்ஸ் வந்து டெவலப் பண்ணுறது. த யங் ஒன்ஸ் விச் ஆர் டெவலப்ட் ஆர் கெட்ஸ் ஃபெர்டைல் இன்சைட் த பேரண்ட் பாடியை தான் என்ன சொல்கிறோம்னா விவிபாரஸ். ஸோ ஃபிஷ்ஷஸ் இந்த மாதிரியான எல்லாமே கிளாஸ் ஸ்பீசிஸ் அப்படின்றதுல வந்து இன்க்ளூட் பண்ணப்படுது. அடுத்த கிளாஸ்ன்னு பார்த்தோம்னா ஆம்பிபியா. ஸோ இதில் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது ஃப்ராக்ஸ் எல்லாமே வந்து இந்த ஆம்பிபியா அப்படின்ற கிளாஸை சேர்ந்தது. இதுவுமே கோல்டு பிளட்டட் வெர்டிபிரேட்ஸ் தான். இது வந்து லேண்ட்லையும் வாழும், வாட்டர்லையும் வாழும். இதனுடைய பாடி அப்படின்னு பார்த்தோம்னா ஹெட் அண்ட் ட்ரங்க் அப்படின்னு சொல்லி 2 இதாக வந்து டிவிசிபிளா இருக்கு. இதனுடைய ஸ்கின் அப்படின்றது ரொம்ப மாய்ஸ்டா ஈரப்பதமா ஸ்லிம்மியா இருக்கும். இதனுடைய ஹார்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 3 சேம்பர். அங்க பீசிஸ் அப்படின்றது 2 சேம்பர். இங்க பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட் அப்படின்றது 3 சேம்பர். ஸோ 2 ஆரிக்கல் மற்றும் ஒரு வென்ட்ரிக்கல் அப்படின்றது வந்து இருக்கு. இதனுடைய ரெஸ்பிரேஷன் பார்த்தோம்னா ஸ்கில்னால ஏற்படலாம், லங்ஸ்னால ஏற்படலாம் அல்லது கில்ஸ். ஸோ இதன் 3 மூலமாகவுமே இது என்ன பண்ணும் அப்படின்னா ரெஸ்பயர் அப்படின்றது வந்து பண்ணும். ஆம்பிபியன்ஸ் அப்படின்றது என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் ஏற்படுறது வந்து அறிவுறுத்தக்கூடிய ஒரு குட் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுவும் ரொம்ப முக்கியமானது. டேஷ் ஆர் த குட் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் அப்படின்னே கேட்டிருக்காங்க. ஆம்பிபியன்ஸ் அப்படின்றது சூழ்நிலையில ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னா அதை ஈஸியா சென்ஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இந்த ஆம்பிபியன்ஸ் அப்படின்றதுக்கு வந்து இருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் ரெப்டேலியா அப்படின்றது ஊறக்கூடிய, ஸோ க்ரீப்பிங் ஆர் கிராலிங் டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸ் இது எல்லாமே வந்து கிளாஸ் ரெப்டேலியா அப்படின்றத வந்து சார்ந்தது. இதனுடைய பாடி அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரை ஸ்கின்னால கவர் பண்ணப்பட்டிருக்கு. ஆம்பிபியன்ஸ்ன்னு பார்த்தோம்னா மாய்ஸ்டான ஸ்லிம்மியான ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதனுடைய ஸ்கின் பார்த்தோம்னா ட்ரை ஸ்கின்னாக இருக்கக்கூடியது. இதனுடைய ஹார்ட்டுமே 3 சேம்பர், 3 அறைகளை கொண்டது தான். இது வந்து ஒவிபாரஸ், ஸோ முட்டையிடக்கூடியது. இதனுடைய சிறப்பான அம்சம் அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய அவுட்டர் லேயர், ஸோ அவுட்டர் லேயர் ஆஃப் ஸ்கின்னை வந்து உதிர்க்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்கு. ஸ்கின் கேஸ்டா வந்து அந்த அவுட்டர் தோல் அப்படின்றத வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உறிஞ்சு போடும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஸ்னேக்ஸ் அண்ட் லிசர்ட்ஸ் இது எல்லாமே தே ஷெட் தேர் அவுட்டர் லேயர் ஆஃப் ஸ்கின் கேஸ்ட். ஸோ இதெல்லாமே வந்து என்னதுன்னா ரெப்டேலியா அப்படின்ற குரூப்பை வந்து சேர்ந்தது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் ஏவ்ஸ் அப்படின்றது. ஸோ பேர்ட்ஸ் இது எல்லாமே கிளாஸ் ஏவ்ஸ் சேர்ந்தது. ஸோ ஃபெதர்ஸ், விங்ஸு, பீக்கு, அலகு அண்ட் இதெல்லாமே வந்து இந்த பேர்ட்ஸ் அப்படின்றதுனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். இந்த விங்ஸ் அப்படின்றது வந்து என்னன்னா 4 limbs உடைய மாடிஃபிகேஷன் தான் விங்ஸா வந்து இருக்கு. ஸோ 4 limbs அப்படின்னா தெரியும் நமக்கு வந்து 2 4 limbs 2 ஹிண்ட் limbs அப்படின்றது இருக்கு, 2 கைகள் இருக்கு. ஸோ அதை 4 limbsன்னு சொல்றோம். அதனுடைய மாடிஃபைடு ஃபார்மேஷன் தான் பேர்ட்ஸ்ல வந்து விங்ஸா வந்து இருக்கு. ஸோ இதுவுமே கேட்டிருக்காங்க.
இது எல்லாமே வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ் அண்ட் ஓவிபாரஸ், முட்டையிடக்கூடியது. இது வந்து கிளீடாயிக் எக்ஸை வந்து லே பண்ணுது, அதாவது வந்து முட்டைக்கு வெளியில வந்து ஒரு ஷெல் வந்து இருக்கு. ஸோ அதை தான் கிளீடாயிக் எக்ஸ்ன்னு சொல்றோம். இதனுடைய ஹிண்ட்லிம்ஸ் வந்து எதுக்காக மாடிஃபை பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நடக்கிற மாதிரி, ஸ்விம் பண்ற மாதிரி, இந்த மாதிரியான எல்லாத்துக்குமே இந்த ஹிண்ட்லிம்ஸ் அப்படின்றது வந்து மாடிஃபை பண்ணப்பட்டிருக்கு. ஸோ பின்கால்கள் அப்படின்றத ஹிண்ட்லிம்ஸ்ன்னு சொல்றோம். ஃபோர் லிம்ஸ் அப்படின்றது வந்து முன்கால்கள், அதுதான் வந்து விங்ஸா வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா மாடிஃபை பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ஃபைனல் கிளாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மேமலியா, பாலூட்டிகள் அப்படின்றது. தே ஆர் ஹையர் கார்டேட்ஸ். இது எதனால மேமலியா அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, மில்க் ப்ரொடியூசிங் கிளான்ஸ். ஸோ அந்த மேமரி கிளான்ஸ் அப்படின்றதுடைய ப்ரெசன்ஸ் இதுல இருக்கிறதுனால இதை மேமல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதனுடைய ஸ்கின்ல வந்து ஹேர்ஸ் அப்படின்றது இருக்கு. அதே மாதிரி ஸ்வெட் அண்ட் ஆயில் கிளான்ஸ். ஸோ ஸ்வெட் கிளான்ஸ் அப்படின்றது தெரியும், வேர்வை நாளங்கள் அப்படின்றது, ஆயில் கிளான்ஸ் அப்படின்றது, ஸோ செபம், இதெல்லாமே பற்றி பார்ப்போம் நம்ம. ஸோ இந்த ஆயில் கிளான்ஸ், ஸ்வெட் கிளான்ஸ் இது எல்லாமே வந்து இதனுடைய ஸ்கின் அப்படின்றதுல இருக்கு. அதே மாதிரி ஹெட்ரோடோன்ட் டென்டிஷன் அப்படின்றது, ஸோ டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீத் அப்படின்றது இருக்கு. நமக்கு ஹியூமன் பாடின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்சிசர்ஸ், கெனைன்ஸ், ப்ரிமோலார்ஸ், மோலார்ஸ் அப்படின்னு சொல்லி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீத் அப்படின்றது இருக்கு. ஸோ இன்சிசர்ஸ் அப்படின்றது முன்னாடி இருக்கக்கூடியது, கெனைன்ஸ் அப்படின்றது, ஸோ அப்புறம் இருக்கக்கூடியது இன்சிசர்ஸ், கேனைன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கடஹாப்பல், ப்ரிமோலர்ஸ் அண்ட் மோலார்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியது. இதுதான் இந்த டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீத், ஹெட்டிரோடன்ட் டென்டிஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே மாதிரி எக்ஸ்டர்னல் இயர்ஸ், காது அப்படின்றது வெளிப்புறமா இருக்கக்கூடியது. டயப்ராம் அப்படின்றது, the diaphragm is the muscle which separates the thorax and the abdomen. தோராக்ஸையும் அப்டோமனையும் செப்பரேட் பண்ணக்கூடிய அந்த மசில் தான் டயப்ராம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே மாதிரி பல்முனரி ரெஸ்பிரேஷன் which happens by lungs தான் பல்முனரி ரெஸ்பிரேஷன் சொல்றோம். இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன், ஸோ கரு டெவலப் ஆகிறது எல்லாமே இன்டர்னல் ப்ராசஸ் தான். அண்ட் விவிபாரிட்டி, இது எல்லாமே வந்து கிளாஸ் மேமலியா அப்படின்றதுடைய சாலியன்ட் ஃபியூச்சர்ஸாக இருக்கு. ஸோ ஒவ்வொரு கிளாஸ் அப்படின்றதுல என்னென்ன மாதிரியானது இருக்கு, அதுக்கு என்ன எக்ஸாம்பிள், அதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ 5 கிளாஸ் பார்த்தோம். கிளாஸ் ஸ்பீசிஸ், ஆம்பிபியா, ரெப்டேலியா, ஏவ்ஸ் அண்ட் மேமல்ஸ். இது எல்லாமே வந்து எதில் சேரும் அப்படின்னா கார்டேட்டரில் வந்து சேரும். இதுவுமே வந்து என்னதுன்னா அனிமல் கிங்டம் அப்படின்றதுடைய பார்ட்டு தான். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆல். இன்னைக்கு கிளாஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஒரு பெரிய டாபிக் வந்து இன்னைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதை 2 பார்ட்டாக போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏன் அப்படின்னா அன்லைக் கரண்ட் அஃபேர்ஸ் இது வந்து ஒரு கண்டினியூட்டிவாக இல்லை அப்படின்னா ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கஷ்டம். ஸோ அதனால தான் இன்னைக்கு வந்து 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் பற்றி பார்த்தோம். அண்ட் வேரியஸ் கிங்டம்ஸ் என்னென்ன யார் யார் ப்ரப்போஸ் பண்ணா அப்படின்ற மாதிரி பார்த்தோம். கிளாசிஃபிகேஷன்னா என்னென்னு பார்த்தோம். அந்த 5 கிங்டம்ஸ் என்னென்னா, அதில் இருக்கக்கூடிய கிளாஸஸ் என்னென்ன, அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள், என்னென்ன மாதிரியான யூசஸ் இருக்குது, கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்னென்ன, இந்த மாதிரியானது எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கோம். இந்த கிளாஸ் அப்படின்றது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் அப்படின்றது வந்து போத் டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி இது எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ அதை தான் வந்து இன்னைக்கு கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக தெரிஞ்சாலுமே, பயாலஜிக்கல் டேர்ம்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தெரிஞ்சாலுமே வந்து இது படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸி தான். ஏன்னா பயோசயின்ஸ் படித்தவங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தாங்க அப்படின்னா இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். நேம்ஸ் இதெல்லாமே வந்து ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ திரும்ப திரும்ப படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆல். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா so kindly like my video, share my video and subscribe for my channel. See you all in other session. Until then, take care and bye bye.